இப்ப நாவல்களை வந்து தமிழ் திரைப்படமா ஆக்குறது வந்து அந்த காலத்துல இருந்தே இருக்கு. எவ்வளவோ சொல்லலாம். உதாரணமா மாபெரும் எழுத்தாளர் சுஜாதா சார் அவர்கள், ராஜேஷ்குமார், ராஜேந்திரகுமார் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ பேர் வந்து அந்த காலத்துல நான் சொல்றது பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துல சிலது கூட விடுபட்டு போயிருந்திருக்கலாம். நிறையா வந்து நாவல்களை வந்து படமாக்கணும். அதெல்லாம் ஒரு பாக்கெட் நாவல் மாதிரி இருக்கும். அப்புறம் காலம் மாறுறப்ப வந்து கனமான நாவல்கள், அதாவது சாகித்ய அகாடமி இப்படி சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மிக கனமான நாவல்களை வந்து படமாக்கக்கூடிய முயற்சி வருது. அப்பதான் வந்து உங்களுக்கு தெரியும் மோகமுல், மகேந்திரன் சார் அவர்கள், டைரக்டர் மகேந்திரன் அவர்கள் வந்து உதிரிப்பூக்கள், சிற்றன்னை, பூட்டாத பூட்டுக்கள் இப்படி நிறைய நாவல்கள் எடுத்து பண்ணாரு. பாலுமகேந்திரா சார் நிறைய நாவல்கள் எடுத்து பண்ணாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்கு அடுத்து ஜென்ரேஷன் மாறுறப்ப இயக்குனர் பாலா அவர்கள் ஜெயமோகன், எஸ் ராமகிருஷ்ணன், நாஞ்சில் நாரான் போன்றவர்களுடைய நாவல்களை பயன்படுத்தி படமாகியிருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் வந்த வெற்றிமாறன் சார் அவருடைய அசுரன், அது வந்து உங்களுக்கு தெரியும், அவர் பூமணி அவருடைய வெக்கை. அப்போ இங்கே ஒரு சின்ன முரண்பாடு வருது. இப்போ பூமணி ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, நான் வெக்கையில் நாவல்கள் எழுதியிருந்த நிறைய விஷயங்கள் வந்து சரியாக சொல்லப்படவில்லை. இங்கே தான் ஒரு முரண்பாடு வரும். என்ன முரண்பாடு வரும்னா, நாவல் என்பது வேறு ஒரு இலக்கிய வடிவம், திரைமொழி என்பது திரைக்கதை என்பது வேறு ஒரு இலக்கிய வடிவம். இதை கன்வெர்ட் பண்றப்ப நீங்க கதாசிரியராக இருக்கிறது மட்டும் இல்ல, நீங்க வந்து இயக்குனராகவும் ஒரு திரைக்கதையை உருவாக்குகிறவராகவும் வல்லுநராகவும் அதில் இருக்கணும். இருந்தால்தான் இது நீங்க சரியா ஸ்கிரீன் பிளே பண்ண முடியும். இல்லாட்டி ரொம்ப கஷ்டம். அப்ப வந்து இப்போ உதாரணமா நான் சொல்றேன். இப்ப நாவல்ல பாத்தீங்கன்னா ஒரு கேரக்டர் வந்து வராரு, என்ட்ரி ஆகுறாரு அப்படின்னா அவருடைய வர்ணனையே வந்து பாத்தீங்கன்னா 5 பக்கத்து இருக்கும். அவர் வராரு, இப்பொழுது அசுரன் என்று அழைக்கக்கூடியவன் வந்தான், தலையிலே பச்சை துண்டு கட்டியிருந்தான், கையிலே கருப்பு கயிறு கட்டியிருந்தான், காலிலே வளைந்த செருப்பை போட்டிருந்தார். இப்படியே வர்ணிக்கிறப்ப வந்து அது வந்து இது நாவலுடைய பாணி, நாவலுடைய எழுத்து பாணி. ஆனா சினிமால சிங்கிள் ஷாட்ல அதை முடிச்சுட்டு போயிடலாம். அவன் உள்ள என்ட்ரி ஆகிறப்பயே அவன் வந்து என்ன காஸ்டியூம் போட்டுக்கிறான், என்ன விஷயம் பண்ணியிருக்கிறான் அப்படின்றத நீங்க 10 பக்கத்துல சொல்றத அங்க ஒரே ஷாட்ல காட்டிட்டு போயிடலாம். இதுதான் சினிமாவுடைய வெற்றி. அப்ப வந்து இதெல்லாம் தேவையில்லாம சில காரியங்கள் வந்து ரிஜெக்ட் ஆயிடும்.